பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ட்ரம்ப் இந்தியா மேல வரி விதிச்சிருக்கிறாரு 25% அதிகமாக. ஏன் அப்படின்னா, அவருக்கு பிடிக்காத ரஷ்யா கிட்ட இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறதுனாலையும், அவருக்கு பிடிக்காத ஒரு உலக நாடுகளுடைய சங்கம் இருக்கு, அது பிரிக்ஸ்ன்னு பேரு. பிரேசில், இந்தியா, ரஷ்யா, சைனா, தென் அமெரிக்கா உட்பட ஒரு 21 நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. அதுல மெம்பரா இந்தியா இருக்கு. அதுல நீ ஏன் இருக்கிற? இப்படியான காரணங்களுக்காக வரி விதிக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீ எனக்கு ஓவரா வரி விதிக்கிற, அதனால நான் ஓவரா வரி விதிக்கிறேன். இது கூட உண்மை இல்லை. அவர் நிச்சயமாக அந்த 2 குற்றச்சாட்டுகளை சொல்லிதான் வரியை விதிக்கிறாரு. அப்ப இந்த வரி விதிப்பு என்பது இந்தியர்களை பாதிக்குமா, இந்திய வர்த்தகத்தை பாதிக்குமா? நிச்சயமா பாதிக்கும். ஏன் அதை செய்யறாங்க இப்ப அப்படின்ற கேள்வியை பின்னால இருந்து ஆரம்பிச்சோம். ட்ரம்ப் இந்த முறை தேர்தல் ஆட்சிக்கு வரும்போது கடுமையான பிரச்சாரத்தை ட்ரம்ப்பும் எலான் மஸ்கும் சேர்ந்து செஞ்சாங்க. எலான் மஸ்க்ன்றது அங்க இருக்கிற நம்ம அதானி மாதிரி ஒரு ஆளு. அவரும் ட்ரம்ப்பும் 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு வேலையை செஞ்சாங்க. என்ன அப்படின்னா, வெளிநாடுகள்ல இருந்து வந்து விசா இந்த அதாவது குடியுரிமை அட்டைகள் இல்லாம தங்கி இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க. எந்த அளவுக்கு போனாங்கன்னா, நம்மளால இவங்க இருந்தா நிம்மதியா நாய் பூனோட வளர்க்க முடியாது, அதை கூட அடிச்சு சாப்பிட்டுவாங்க, அதனால இவங்க பூரா வெளியேற்றணும் அப்படின்னா. இப்படி ஒரு கடுமையான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை கிளப்பி, இந்தியாவில் சாதி மத ரீதியா வெறுப்பு பிரச்சாரம் பண்ற மாதிரி அங்க இன ரீதியான வெறுப்பு பிரச்சாரத்தை கிளப்பி தேர்தலில் ஜெயிக்கவும் செஞ்சாங்க. இப்படி ஜெயிச்சு வந்தோடனே என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேரை காலையும் கையிலையும் சங்கிலியை கட்டி அனுப்பிச்சு வச்சாங்க. இந்தியாவில் ஹரியானா இந்த மத்திய மாகாணங்களை சேர்ந்த மக்களை அவங்க தான் அட்டை இல்லாம போய் வேலை பார்த்துருக்காங்க. அவங்கள மிகவும் அவமானப்படுத்தும் விதத்தில் கையங்காலில் சங்கிலியை போட்டு கொண்டு வந்து இந்தியாவில் இறக்கி விட்டார்கள். அதை கேட்க ஒரு நாதி இல்லை. சரி, அதை விட்டுரும். இப்படி செய்ததன் மூலமாக இது அமெரிக்காவில் என்ன நடந்துச்சு, இந்தியர்களை மட்டும் ஒரு வெளியேற்றல, பல நாட்டுக்காரங்களை அவர் வெளியேற்றுறாரு. இப்படி வெளியேற்றும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த மக்கள் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உடல் உழைப்பு வேலைகள்லாம் பல விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. உணவகங்கள்ல சப்ளை பண்றது, துப்புரவு தொழில்களை பார்க்கறது, விவசாய வேலைகளை பார்க்கறது, இப்படி ஏகப்பட்ட அடிப்படை தொழில்களை பூரா பார்த்துருக்காங்க. அப்ப இந்த மக்களை பூரா ஏற்றி அனுப்பிச்சு விடவும் அங்க நிறைய ஹோட்டல்களை மூட வேண்டியது வந்துருச்சு. குப்பைகள்லாம் அல்லாம நார ஆரம்பிச்சிருச்சு. விவசாய பொருள்கள் அறுவடை பண்ணாம நிலத்திலேயே அழுக தொடங்கிருச்சு. இப்படியான பிரச்சனை எல்லாம் அமெரிக்கா சந்திக்க ஆரம்பிச்சு. இருந்தாலும் அவர் இந்த வேலையை செய்யறாரு. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, அமெரிக்காவில் எல்லாருமே சட்டவிரோத குடியேறிகள் தான். உதாரணத்துக்கு நம்ம ட்ரம்ப் இருக்காரு. நம்ம ட்ரம்பே வந்துட்டு அவங்க தாத்தா ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். அவருடைய ஒய்ஃப் இருக்காங்களே, அந்த அம்மா லிதுவேனியா நாட்டை சேர்ந்தாள். அப்ப என்னன்னா, மக்கள்லாம் சேர்ந்து என்ன பொருள் கொடுக்க ஆரம்பிச்சானா, வந்தேரியெல்லாம் வெளியே போனோம்னா ஓம் குடும்பம் முதல்ல வெளியே போனோம் அப்படின்னு சொல்லி ஒரே எதிர்ப்பலைகள்லாம் வந்து போராட்டங்கள், அடிதடிகள், தகராறு, கலகம்னு மாறிடுச்சு. இந்த அளவுக்கு அமெரிக்காவில் உள்நாட்டு குழப்பம். இவ்வளவு பிரச்சனைகள் அதிகரிச்ச பிறகு ட்ரம்ப் வந்துட்டு அவரு ஒரு கிறுக்கு பிடிச்ச பிறகு மாதிரி வேலை செய்தாரு. அவருக்கு பொருளாதார பிரச்சனை தெரியல. என்ன அப்படின்னா, சீனா, இந்தியா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இப்படி பல நாடுகள்கிட்ட உற்பத்தி பறிபோயிடுச்சு. இன்னைக்கு அமெரிக்க நிறுவனங்களே சீனாவிலும் இந்தியாவிலும் பல்வேறு நாடுகளிலும் போய் உற்பத்தி செய்யறாங்க. இதுக்கு காரணம் இங்க இருக்கிறவங்கெல்லாம் அறிஞர்ன்றனால இல்லை, நம்மெல்லாம் மாடா வேலை பார்க்க தயாரா இருக்குன்றதுனால நம்ம நாட்டில் கொண்டு வந்து கம்பெனியை போட்டு கம்மியான மலிவு உழைப்புக்கு உற்பத்தி பண்ணலான்றதுக்காக இங்க வந்திருக்கிறாங்க. இப்படி வந்து அவங்க உற்பத்தி செய்யறதுனால அமெரிக்கா பாதிக்கப்படுது. அதுக்குதான் அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா, இந்த சட்டவிரோத குடியேறிகளை வேணும்னே அனுமதிச்சு. ஏன்னா இந்த போட்டியை சமாளிக்கிறதுக்கு இவங்க வேலை பார்த்தாதான் மலிவா அங்க உற்பத்தி செய்ய முடியுன்றனால அட்டை இல்லாத சட்டவிரோத குடியேறிகளை வேணும்னே அனுமதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்ப ட்ரம்ப் இதுக்கு எதிராக வேலை செய்யவும், ட்ரம்ப் அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கும் முதலாளிகளுக்கும் எதிராக வேலை செய்யறத அந்த முதலாளிகள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப ஒரு பக்கம் ஒரு 2 விஷயம் பாருங்களேன். ஒரு பக்கம் ட்ரம்ப் இந்தியாவோட அரசியல் ரீதியா தகராறு பண்ணி 25% வரியை போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் இலங்கையோடு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இது ஒரு கள்ள வழி மாதிரி.
அதாவது அமெரிக்காவில் இருக்க முதலாளிகளுக்கு தெரியும் இலங்கையோடு இந்தியா சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கு. அப்ப இலங்கையோடு அவர்கள் சுதந்திர வர்த்தகம் போட்டுக்கிட்டா இந்தியாவுடைய மார்க்கெட்டை பிரச்சனை இல்லாம இது பண்ணலாம். அவங்க சண்டை ஒரு பக்கம் போட்டுக்கிறட்டும், நம்ம பிரச்சனையை ஒரு பக்கம் தீர்த்துக்கிற முயற்சி பண்ணுவோம்னு இவங்க ஒரு பக்கம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இப்படி முட்டலும் மோதலுமாக ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்கா நம்மளை மிரட்டுது, இந்தியாவை மிரட்டுது. நம்ம 56 இன்ச் அவர்களை மிரட்டுகிறது. என்ன, ரஷ்யாட்ட ஆயுதம் இது கச்சா எண்ணெய் வாங்காத, இன்னொன்னு ஆயுதம் நிறைய நீ ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்குற, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. அப்புறம் சீனாவும் ரஷ்யாவும் எனக்கு பிடிக்காத ஆளுங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க இந்தியா எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சிருக்கீங்க, அந்த பிரிக்ஸ் நாடுகளை விட்டு வெளியேறு, இப்படி எல்லாம் பிரஷர் அழுத்தம் அமெரிக்காவால் இந்தியாவிற்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நிலைமையில நீங்கள் நானும் என்ன முடிவு எடுக்கிறது? அமெரிக்கா பக்கம் போயிடலாமா, இல்லை பிரிக்ஸ் இந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்னு சொன்னா, பிரிக்ஸ் நாடுகள் ஏற்கனவே அமெரிக்காவையும் வெள்ளைக்கார நாடுகளையும் கழட்டி விட்டுட்டு 2 ட்ரில்லியன் அளவுக்கு வர்த்தகத்தை விரிவுபடுத்துறாங்க. அமெரிக்க பொருளாதார அறிஞர்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்பே நினைச்சாலும் இதை திரும்ப தனக்கு சாதகமா திருப்ப முடியாது. அது வெள்ளம் கடந்து வெள்ளம் வந்துட்டு களத்தை கடந்து போய்கிட்டு இருக்கு, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில இந்தியா உறுதியாக இருந்து பிரிக்ஸ் நாடுகளோடு ஒன்றுபட்டு ஒத்துழைப்பு வழங்கி தன்னுடைய ஆதாயங்களை காப்பாத்திக்கணும். ஏன் அப்படி அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா இருக்கு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேல 2ஆம் உலக போருக்கு பிறகு உலக தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டாமத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த 70 ஆண்டுகள்ல செஞ்ச வேலை என்னன்னா, உலகம் முழுக்க 786 இடங்கள்ல ராணுவ தளங்களை கொண்டு போய் வச்சிருக்கு. இந்தியாவில் இந்திய பெருங்கடல்ல கூட நிகாகோர்சியான்னு ஒரு தீவுல அமெரிக்க ராணுவ தளம் இருக்கு. அப்ப இப்படி உலகத்தை பூரா மிரட்டிக்கிட்டு ஒரு பொருளாதாரத்தை நான் சொல்றதெல்லாம் ஏத்துக்கன்னு சொல்றது. இது ஒரு பக்கம். இன்னைக்கு சீனா அமெரிக்காவை பொருளாதார உற்பத்தி ரீதியா ஜெயிச்சிருச்சு. இப்ப சீனா உலகத்தில் உள்ள நாடுகளோடு எல்லாரோடையும் வர்த்தகம் பண்ணுது, இந்தியா உட்பட. ஆனா உலகத்தில் வெளியே, சீனாவுக்கு வெளியே எங்கேயுமே ஒரு ராணுவ தளம் கூட கிடையாது. அப்ப இப்படி ஏதோ ஒரு வகையில நம்மை மதிக்கக்கூடியவங்க, நம்மை சரியாக நடத்தக்கூடியவர்களோடு தற்காலிகமாக கூட அது இருந்தாலும் அந்த கூட்டணியில இருக்கிறதா நமக்கு மரியாதை. நேற்றோல எங்களை சேருங்க, எங்களை பார்வையாளரை உட்கார வைங்கன்னு போய் கெஞ்சுவதற்கோ, குரூப் 7 வெள்ளக்காரவங்க இருக்காங்கல்ல, அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு நாடுகள் வச்சிருக்காங்க. அதுல கூப்பிட்டு நம்ம மோடியை வச்சு போட்டோ கூட எடுக்காம அனுப்பிச்சு விட்டாங்க. குரூப் போட்டோ கூட எடுக்கல. அவ்வளவு கேவலமான ஒரு அமைப்பு. அந்த மாதிரி சபையெல்லாம் நம்ம இடம்பெற வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இந்த பிரிக்ஸ் நாடுகளோடு ஒன்று சேர்ந்து எதிர்காலத்தில் பயணப்படுவது தான் இந்தியாவின் நலனுக்கு நல்லது. பிரிக்ஸ் நாடுகள் இப்ப புதுசா ரூபா நோட்டு வேற வெளியிட போறாங்க. எனவே பிரிக்ஸ் நாடுகளோடு இந்தியா பொருளாதார ரீதியா முன்னேறது தான் நம்முடைய அரசியல் சுதந்திரத்திற்கும் பொருளாதார சுதந்திரத்திற்கும் மரியாதை கொடுப்பதாக, மரியாதை சேர்ப்பதாக இருக்கும் என்பதை நம்மையாளும் ஆட்சியாளர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த கருத்து பகிர்வை முடித்துக் கொள்கிறேன். தோழர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. இந்த மாதிரி வீடியோவை நீங்க நாலேஜோட பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.